நான் என்ன கேட்குறேனாங்க, முருகன்கிறது ஒரு பக்திங்க. அதுக்கு மாநாடு என்ன சம்பந்தம்? அரசியல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மாநாடு நடத்தலாம் இல்லைங்களா? இல்லை கருத்தரங்கம் நடத்தினா கூட முருகன்னா யாரு, போகர் என்ன சொன்னாரு, முருகனை பற்றி போகர் சித்தர் பாடலில் என்ன இருக்குன்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை பேசினீங்கன்னா கூட பரவாயில்லப்பா, இவங்க ஏதோ வந்து ஒரு ஆய்வு கருத்தரங்கம் நடத்துகிறாங்கன்னு. இந்த மாநாடுங்கிறது என்னங்க? அதை நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி, முருகன் என்ன எந்த கட்சிக்கு வந்து தலைவர் அவர்? முருகன் என்ன கட்சி நடத்திட்டு இருக்காரு? இல்லை, அதாவது இது ஹிந்துக்களை வந்து காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்கு, ஹிந்து மதத்தை காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? RSS வந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? இத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இந்து மதத்தை காப்பாற்ற என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ ஏன் இந்து மதத்தை காப்பாற்றணுங்கிற என்ன வருது? உண்மையிலேயே உங்களுக்கு இந்து மதத்தின் மீது இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஈழத்தில் 1.5 லட்சம் பேர் கொத்து கொத்தா கொல்லப்பட்டாங்களே, அவங்கெல்லாம் இதே முருகனை கும்பிட்டு இருந்தவங்க தானே, ஏன் அவங்கள காப்பாற்றல நீங்க? இன்னைக்கு வந்து ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே, அந்த மரத்தை வெட்ட போய் கூலிக்கு வந்து வெட்ட போய் உயிரிழந்தாங்களே, அவங்க இந்துக்கள் கிடையாதா? மீனவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பிடிச்சி கைது பண்ணி போட்டெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்களே, அவங்க இந்துக்கள் இல்லையா? அப்போ இத்தனை ஆண்டுகள் ஜனசங்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து RSS தொடங்கிய காலத்திலிருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இந்துக்களை காப்பாற்ற என்ன பண்ணீங்க?